வரும்னு சொல்றாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் தான் பாதிப்பு. சைனாவில் 3 காஜஸ் டேம் கட்டினாங்க, உலகத்திலே பெரிய அணை. அது கட்டின பிறகுதான் சுத்தி இருக்கிற பகுதியில் அதிக அளவில் பூகம்பம் வந்திருக்கு. இவ்வளோ பிரச்சனைகள் வர இருக்கிற இதில் நாங்கள் கட்டியே ஆகுவோம். ஏன்னா DK சிவகுமார் அவர்களுடைய தொகுதி கனகாபுரம், இந்த பகுதி மாண்டியா மாவட்டம். 2028 பிப்ரவரி மாதம் தேர்தல் வருது கர்நாடகாவில். அது தேர்தலுக்காக மக்களை திசை திருப்பி, மக்களை திரட்டி கன்சாலிடேட் பண்ணி அது வெற்றி பெறணும். அதனால தமிழக அரசு இதை சட்ட ரீதியாக இதை தடுக்கணும். ஒரு வழக்கு கிடையாது, பல வழக்குகளை போடுங்க. சும்மா நாங்கள் ஒரு வழக்கு போட்டுட்டு அமைதியாக இருக்கிறது கிடையாது. பல பேரை சொல்லி பல வழக்குகளை போடுங்க. இந்த வழக்குகள் தொடர்ந்து அடுத்த 30, 40, 50 வருஷம் இருந்துட்டு இருக்கணும். என்வாயர்மெண்டல் சம்பந்தமாக ஒரு வழக்கு போடுங்க, வனவிலங்கு சம்பந்தமாக வழக்கு போடுங்க, புவியியல் சம்பந்தமாக வழக்கு போடுங்க, சுற்றுச்சூழல் சம்பந்தமாக ஏதாவது ஒன்று அந்தந்த வழக்கு போட்டு, இல்லை பாதிப்பு விவசாய சம்பந்தமாக வழக்கு, பல வழக்குகள் பல தரப்பு போயிட்டு அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கணும். அது கேரளா அதில் எக்ஸ்பர்ட், அதில் வழக்கு போட்டதில். முல்லை பெரியார் அணை சம்பந்தமாக இவ்வளோ வழக்கு போட்டு 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 தள்ளி வச்சுட்டு இருக்கிறாங்க. நம்மளும் அது சட்ட ரீதியாக அணுகணும். இன்னொன்று, தமிழ்நாடு அரசு சமீபத்தில் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னா மேகதாது நடுவர் மன்றம். இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இது டிசாஸ்டர் தமிழ்நாட்டுக்கு. அதாவது முதல்ல மேகதாதுவே நம்ம ஏற்றுக்கல, பிறகு மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நம்ம ஏற்றுப்போம்? நம்ம ஒன்று ஏற்றுக்கிட்டா அடுத்த 2வது ஸ்டெப்பு நம்ம போவோம். இப்போ இது முதல் ஸ்டெப்பே நம்ம ஏற்றுக்கல, அதுக்குள்ள 2வது ஸ்டெப் எப்படி நம்ம போவோம்? இவங்க சொல்ற காரணம்னு சொல்றாங்க, அது குடிநீருக்காக, அதனால நாங்க நடுவர் மன்றம். இவங்க சொல்றது பொய். அந்த பொய்யை நீங்க எப்படி நம்பலாம்? குடிநீருக்கு உங்களுக்கு இன்னும் தேவைப்பட 5 TMC. அதுக்கு எதுக்கு நீங்க 70 TMC அணை கட்டுறீங்க? காவிரினா ஒரு நடுவர் மன்றம் தான், அதுல இன்னொரு நடுவர் மன்றம் எதுக்கு உங்களுக்கு? இந்த நடுவர் மன்றம் வந்து கர்நாடகா கேட்கணும், கர்நாடகா கோரிக்கை அது. இப்போ நாளைக்கு கர்நாடகா சொல்றாங்க, சரி நாங்கள் நடுவர் மன்றம் ஏற்றுக்கிறோம்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த நடுவர் மன்றத்தில் யார் வருவான்னு தெரியாது. அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களையும் ப்ரெஷர் பண்ணலாம். இல்லை, நாளைக்கு ப்ரெஷர் பண்ணி சரி 70 TMC வேண்டாம் 65 TMC கட்டிக்கிங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நடுவர் மன்றம் தீர்ப்புன்னு சொல்லிட்டு வாங்க. அதனால இதெல்லாம் வந்து போகாத ஒரு வழி சொல்றது. தவறுதலா அங்கே சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழக அரசு ஈகோலாம் பார்க்காதீங்க, தவறு நடந்து போச்சு, திரும்ப பெறுங்க. இன்னொன்று, அந்த தீர்மானம் வந்து முறையாக வந்து தீர்மானம் நிறைவேற்றலை. அந்த திருத்தம் வந்து முறையான முறையில் அது வந்து எல்லாரும் வாக்கெடுப்பு நடத்தலை, எல்லாம் பண்ணல. அந்த சட்ட சிக்கல்லாம் சொல்லி இந்த தீர்மானம் வந்து பட்ஜெட் செஷனில் மறுபடியும் இன்னொரு தீர்மானம் கொண்டு வருவோம், அது திருத்திய தீர்மானம் அப்படின்னு சொல்லி பண்ணுங்க. இதனால் இது ரொம்ப ரொம்ப நமக்கு தமிழ்நாட்டில் பாதிப்பு இதில் அதில். அதனால் இதெல்லாம் நிச்சயமாக இந்த காரணங்கள் எல்லாம். இன்னொன்று நான் முக்கியமான நான் சொல்கிறது, 1974 காவிரி, கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பாசன வசதி பார்த்திங்கன்னா 6.8 லட்சம் ஏக்கர் பாசனம் செய்தார்கள் 74. 91 அது வந்து 12 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. 2006 அது 18 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. 2016 அது 21 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. அதே வேளையில் தமிழ்நாட்டில் 74 காவிரி பாசனம் 29 லட்சம் ஏக்கரா இருந்தது, இன்னைக்கு 20 லட்சம் ஏக்கரா. 9 லட்சம் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு பாசனம், காவிரி பாசனம். கர்நாடகாவில் 6.5 லட்சத்திலிருந்து இன்னைக்கு 21 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. அவங்க இந்த டேம் கட்டினாங்கன்னா இன்னும் 10 லட்சம் ஏக்கர் கூடுதலாக அதிகமாகும், நமக்கு தான் குறையும். இவ்வளோ பாதிப்புகள் இந்த ஒரு அணையில் இருக்கு. அதனால இது வந்து ஏதோ சும்மா அவங்க சொல்ற காரணம் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடுமையாக நம்ம எதிர்க்கணும். அதற்கு எல்லாம் கட்சி, ஜாதி, மதம், இனம் எதுவும் பார்க்காதீங்க, எல்லாம் வாங்க.
நீங்கள் இளைஞர்கள் வந்து நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி நீங்கள் தன்னார்வமாக நீங்கள் வந்து அந்த ஜல்லிக்கட்டை நம்ம மீண்டும் கொண்டு வந்தோமோ அதே போன்று கர்நாடகாவில் இந்த மேகதாது அணை கட்டக்கூடாது. அதற்கு அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் வாங்க. இல்லை எனக்கு பாதிப்பு இல்லை, நான் கன்னியாகுமரியில் இருக்கிறேன், நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன், நான் ராமநாதபுரத்தில் இருக்கிறேன், நான் மதுரையில் இருக்கிறேன், சென்னையில் இருக்கிறேன், எல்லாத்துக்கும் பாதிப்பு. ரெண்டு வகையான பாதிப்பு. ஒன்று, காவிரி டெல்டா நமக்கு சோறு போடுற மண், அது உணவளிக்கிற மண், காலங்காலமாக நமக்கு உணவளித்து கொண்டிருக்கின்ற மண். அந்த மண்ணில் தண்ணி போலனா உணவு கிடைக்காது, உணவு பற்றாக்குறை. இது நீ கன்னியாகுமரியில் வாழ்ந்தாலும் சரி, சென்னையில் வாழ்ந்தாலும் சரி, எங்கே வாழ்ந்தாலும் காவிரி நமக்கு சோறு போடுது. அந்த சோறு போடுற அந்த தண்ணியை நிறுத்தக்கூடாது. ரெண்டாவது, மதுரையில் பார்த்தீங்கன்னா மேலூரில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், மதுரை மேலூரில் வைகை போகிற மதுரையில், ராமநாதபுரத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம். இப்போ ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் இது ஏதோ தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், அவ்வளோ மாவட்டத்திற்கு போகுது. அப்போ நீங்கள் மேகதாதுல அணை கட்டினீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், மதுரையில் மேலூர் கூட்டு குடிநீர் திட்டம், காவிரி குண்டார் திட்டம், மேட்டூர் உபரிநீர் திட்டம், இப்படி பல திட்டங்கள் ரத்தாகும், செயல்படுத்த முடியாது. அதனால இது எனக்கு பாதிப்பு இல்லைன்னா எல்லாத்துக்கும் பாதிப்பு. அதிக பாதிப்பு சென்னையில் வாழ்கின்ற மக்களுக்கு. ஏன்னா வீராணை ஏரி மூலமா உங்களுக்கு தண்ணி வருது, காவிரி தண்ணி தான் வருது உங்களுக்கு. அந்த காவிரி தண்ணி இல்லைன்னா சென்னையில் குடிக்கிறது தண்ணி கிடையாது உங்களுக்கு. அதனால் எல்லாருக்கும் பாதிப்பு. அந்த வகையில் நீங்கள் எல்லாம் ஊடகங்கள் மூலமாக உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த செய்தி எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போங்க. இது முக்கியமான தமிழ்நாட்டுடைய மிக முக்கிய அவசரமான பிரச்சனை இது. ஏன்னா மத்தியில் தேசிய கட்சிகள் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றன, அதே போன்ற கர்நாடகாவிலும் தேசிய கட்சிகள் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றனர், தமிழ்நாட்டில் மாநில கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கின்றனர். ஆனால் மத்தியில் ஆளுகின்ற தேசிய கட்சிகள் கர்நாடகாவில் இருக்கின்ற தேசிய கட்சிகளுக்கு தான் ஆதரவாக செயல்படுவாங்க. அது பிஜேபி இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி. அந்த வகையில் அதற்கு தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க. நமக்கு ஒரே ஆதரவு நீதிமன்றங்கள் தான். உச்ச நீதிமன்றம், பசுமை தீர்ப்பாயம், அப்படிலாம் போயிட்டு பல வழக்குகள் பல திசையில் போட்டு 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 இதை வரவிடாமல் அதை பார்த்துக்கணும். அதே போன்று நண்பர் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். ராகுல் காந்தி அவர்கள் அந்தமான் தீவில் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் ஒரு திட்டம், மத்திய அரசு அது கொண்டு வர இருக்கின்ற திட்டம். அது ஸ்ட்ராட்டஜிக்கல் எக்கனாமிக்கல், அது ஒரு நமக்கு பலம் சேர்க்கின்ற திட்டம், சீனாவுடைய ஆதிக்கத்தை குறைக்கின்ற திட்டம். அந்த திட்டத்தில் ஒரு பகுதி, அந்த தீவில் இருக்கிற ஒரு பகுதி காட்டை அப்புறப்படுத்தி இல்லை கொஞ்சம் விலக்கி அந்த திட்டத்தை கொண்டு வர திட்டமிட்டுகின்றார்கள். இதற்கு மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை கடுமையாக எதிர்க்கின்றார். அந்த இடத்த போய் பார்வையிட்டு அவ்வளோ பெரிய மரத்தை அழிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய மரங்கள்லாம் அழியும் அப்படிலாம் சொல்லி அது அவருடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார். அவருடைய எண்ணங்களுக்கும் அவருடைய உணர்வுகளுக்கும் நிச்சயமாக நாங்கள் மதிப்பளிக்கின்றோம். ஏன்னா நானும் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். ராகுல் காந்தி அவர்கள் இது என்வாயர்மெண்ட் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் சொல்லியிருக்கிறார். அது நானும் அதுக்கு உடந்தையா இருக்கிறேன், அந்த கருத்துக்கு நானும் உடந்த. அதே மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இந்த மேகதாது அணை கட்டினா 12,500 ஏக்கர் காடு, பழமையான காடு, அவ்வளோ விலங்குகள் இருக்கு, வன விலங்குகள்லாம் இருக்கு, அதையெல்லாம் அழிகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதே உணர்வை வைத்து மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த மேகதாது திட்டத்தையும் எதிர்க்க வேண்டும். எதிர்ப்பது மட்டும் கிடையாது, அவருடைய காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற முதலமைச்சரிடம் சொல்லி இதை கொண்டு வராதீர்கள், காடு அழியும், சுற்றுச்சூழல் அழியும், வன விலங்குகள் அழியும், பிற்காலத்தில் பிரச்சனை பெரிய அளவில் சூழல் பிரச்சனை வரும் என்று
அறிவுரை சொல்ல வேண்டும். இதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் வந்து ராகுல் காந்தி கிட்ட நம்ம சண்டை போடுறது கிடையாது. அவருடைய எண்ணமும் எங்களுடைய எண்ணமும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒரே கருத்து தான் நாங்கள் சொல்றோம். அந்தமானுக்கு ஒரு நீதி, கர்நாடகா ஒரு நீதி கிடையாது. எங்கே சூழல் பாதிக்கப்பட்டாலும் அதை விடக்கூடாது. அதான் நம்முடைய கடமை. அதனால இதை ஒரு வேண்டுகோளாக நான் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி இடம் நான் வைக்கின்றேன். கேள்விகள் என்ன இருக்கு? இன்னும் நிறைய. நீங்க தான் வழக்கு தொடருங்களா சார்? தொடர்ச்சியான வழக்கு ஏற்கனவே 8 வழி சாலையில் உங்களுக்கு பங்கு மிகப்பெரிய அளவில் உள்ளது. இந்த மேகதாதுல உங்களுடைய பங்கு எந்த அளவு? நிச்சயமா அது எங்க அட்வொகேட்ஸ்களை நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். இப்போ தன்னார்வ நிறுவனங்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், இப்படி எல்லாம் பல நபர்களிடம் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அரசு ஒரு தரப்புல வழக்குகள்லாம் போடலாம், அதே போன்று பொதுமக்களும் போடலாம். பிஐ எல்லாம் போட்டு ஒவ்வொரு கேரளாவில் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல தரப்பு மக்கள் வழக்குகள்லாம் போட்டு அதை தள்ளி வச்சு இப்போ இது முல்லை பெரியார் அணை அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் 2014 கூட சொல்லியிருக்குது. ஆனாலும் இப்போ அது பேபி டேம்னு இருக்குது, அதில் ஒரு 15 மரத்தை அப்புறப்படுத்தணும். 8 வருஷமாக அந்த 15 மரத்தை அப்புறப்படுத்த முடியல. அந்த 15 மரத்தை அப்புறப்படுத்தினா அது டேம் ஸ்ட்ரென்த்னு ஆகும், பெரிய லெவலில் ஸ்ட்ரென்த். அதை விட மாட்டாங்க. அப்படி பல வழக்குகள்லாம் அதில் போடணும். ஏன்னா இந்த மேகதாது சம்பந்தமாக இந்தியா வந்து பல ஒப்பந்தங்கள் போட்டிருக்கு. பாரிஸ் டெக்ளரேஷனில், கிளைமேட் சேஞ்சில் இருக்குது, இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி, மான்ட்ரியல் பயோடைவர்சிட்டி, இன்டர்நேஷனல் ட்ரீட்டி, இப்படி எல்லாம் பல ஒப்பந்தத்தில் இருக்கு. அந்த அத்தனை ஒப்பந்தத்திற்கு எதிரானது இந்த மேகதாது. ராசிமணல் அணை கட்டணும்னு சொல்லி காமராஜர் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. 66 ஆண்டுகளாக விவசாயிகள் இல்ல அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதுலயும் கொஞ்சம் சட்ட சிக்கல்லாம் இருக்கு. இப்போ நம்ம ராசி மணல் கேட்டோம்னா கர்நாடகா என்ன சொல்லுவாங்க, நாங்க மேகதாது கட்டிக்கிறோம், நீங்க ராசி மணல் கட்டிங்கன்னு சொல்லுவோம். அப்படி நீங்க ஏத்துப்பீங்களா என்ன? அப்போ தண்ணி வராது. நாங்க இது கர்நாடகா கிட்ட இரு மாநில ஒப்பந்தத்தை அடிப்படையில் கட்டலாம். இது வரைக்கும் ஒரு ஒப்பந்தத்தையாவது மதிச்சிருக்காங்களா கர்நாடகாவில்? ஒரு ஒப்பந்தத்தாவது மதிச்சிருக்காங்களா? சொல்லுவாங்க, நாளைக்கு நேரெதிராக செயல்படுவாங்க. கர்நாடகா வந்து நம்பகத்தன்மை இல்லை. அது யார் வந்தாலும் சரி, இப்போ இருக்கிற டிகேஎஸ் மட்டும் கிடையாது, யார் வந்தாலும் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துட்டோம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்கல அவங்க, நடுவர் மன்றம் தீர்ப்பை மதிக்கல. கடந்த முறை வந்து நீர் பகிர்கின்ற அந்த ஒப்பந்தத்தை அக்ரிமெண்ட்டே எதுவும் மதிக்கல. அதனால இவங்க கிட்ட போய் ஒப்பந்தம் போய் பேசுறதுல ஒண்ணுமே வேலைக்கு ஆக போறது இல்லை. தமிழகத்தை எவ்வளவு எதிர்ப்பு இருக்கு, மத்திய அரசு மௌனமாவே இருக்காங்க. இது குறித்து அவங்க ஒரு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்ல வைக்கணும். இப்போ ஜல்லிக்கட்டு எப்படி பண்ணாங்க? ஜல்லிக்கட்டும் மத்திய அரசு தடை பண்ணாங்க. இங்க அவ்வளோ குரல் கொடுத்தாங்க இளைஞர்கள்லாம், அவங்களே வந்தாங்க, கோடிக்கணக்கான இளைஞர்கள் வந்தாங்க. வேற என்ன பண்ணாங்க? அடுத்தது மத்திய அரசு என்ன பண்ணாங்க? அது ஏற்றுக்கிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணாங்க? அது ஏற்றுக்கிட்டாங்க. அதே சூழல் தான் இப்பயே போட்டோன்னு. ஏன்னா இது வந்து ஏதோ சும்மா ஒரு மாவட்டம் 2 மாவட்டம், தமிழ்நாட்டுடைய உயிர் நாடி பிரச்சனை, காவிரி பிரச்சனை. உங்க பயணம் தொடர்ச்சியா இருக்குமா சார்? தொடர்ந்து இருக்க போகுது. இதுல 4 நாள் மட்டும் கிடையாது, இது தொடர்ந்து அதை கட்டக்கூடாதுன்னு. ஏன்னா இது அடுத்து எப்படியாவது 20, 30, 50 ஆண்டுகள் தொடர்ச்சியா பண்ணிட்டு தான் இருக்கணும். யார் வராங்களோ எல்லாம் வந்துட்டு தான் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அவங்களும் முயற்சி பண்ணி தான் இருக்க போறாங்க.